சத்தியா எடுத்து சொல்ல ஆண்டவன் சிவனாருடைய தேவியாக இருக்கிறாளே ஆதிபராசக்தியானவள் கண்டாள். சுவாமி நீங்க படியலக்க போன பின்பு என்னுடைய இடத்துல 2 உயிராக இருக்கின்ற சின்ன உயிர் சித்தரம்பு பட்டினி பசியோடு இருக்கிறது. அந்த உயிருக்கு நீங்க படியலக்காமல் எல்லோருக்கும் படியலந்து சொல்லலாகமா சுவாமி? எல்லோருக்கும் படியலந்து சொன்னால் ஆதிபராசக்தி நான் நம்புவேனா சுவாமி என்று பார்வதி சொன்ன போது பகவான் பார்த்தா பட்டினியா இருப்பு பகவான் பார்க்க பார்வதியால் உமையாரிடம் கேட்டு அவை சேவையில முடிந்து இருந்த சிலை எடுப்பாளா சித்திரம்பை பார்ப்பாளா அந்த சித்திரம்பை பார்க்கும் போது அந்த சிவனாருடைய அருளாலே அனந்ததொரு தினையாலே அந்த சித்திரம்பு வயலிலே 2 தினையரை சீகவி கொண்டு அது சுத்தி சுத்தி வருவோயா ஆதிபராசக்தி ஆகா ஆண்டவன் என்றும் பாராமல் அல்லவா பரிசோதனை பார்த்து விட்டோம். இறைவன் என்று பாராமல் பரிசோதனை செய்து விட்டோமே. சிவனார் என்று பாராமல் சிவசக்தியா அல்லாமல் சோதனை செய்து விட்டோம் என்று ஆண்டவனை சிவபெருமானே கடவுளை பரம்பொருளே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் 6 பிள்ளை 100 கொற்றும் ஆண்டவா அடியாளா பெண் புத்தி என்பதை பேட வயதால் உணர்ந்து கொண்டேன். அடையாளம் பண்ணி தரல வேண்டும் என்று அம்மையை மண்டிட்டு கேட்டா. அம்மை மண்டிட்டு சொல்லும் போதான ஆண்டவர் சிவனார் கண்டால் அல்லவா? அம்மா ஏ பார்வதி என்னை பகவான் என்று பாராமல் ஈசன் என்று பாராமல் பரிசோதனை பார்த்தாய் அல்லவா? தவறு செய்த காரணத்தினால் கடவுள் என்று பாராமல் கன்னி பார்வதியானவளை என்னை சோதனை பார்த்தாய் அல்லவா? பார்த்த காரணத்தினாலவே இந்த உலகத்தை படைத்தவன் சிவனார் என்னுடைய அருளால் எந்த ஜீவனுக்கு நான் குறைவித்தது கிடையாது. எந்த உயிரை பட்டினி போட்டு கிடையாது. என்னை பரிசோதனை பார்த்தபடியினால் பார்த்த காரணத்தினாலவே அறைக்குள்ள இருந்தால் இந்த அறநறியாத மாயம் இல்லை. செப்புக்குள் இருந்தால் இந்த சிவன் அறியாத மாயம் இல்லை. மாலைக்குள்ளே வைத்தாலும் தெரியும் மாயம் மகாதேவன் அறியாத மாயம் கிடையாது. அம்மா அறியாமல் என்னை தவறு செய்து விட்டாய் அம்மா. என்னை பகவான் என்று பாராமல் பரிசோதனை பார்த்தாய் அல்லவா? பார்த்த காரணத்தினாலவே அம்மா உமையவளே உமையவளை பார்வதி ஆதிபராசக்தி கண்ணந்தங்கை பார்வதி இன்றால் முதலாக அவனுடைய காயை 1008 கலைகள் எல்லாம் அழிய கிடவா என்று சாபத்தை கொடுத்தார். கலைந்தனை முப்பிறவியாக பிறப்பாயடி பெண். 1008 கலைகள் எல்லாம் அழிந்து என்னை விட்டு தான் பிரிந்து ஆதிபராசக்தியே முப்பிறவியாக நீ பிறக்க வேண்டும். சுவாமி நான் எங்க போய் பிறப்பது சுவாமி? மூர்த்தி தில்லையே ஆள வேண்டும். எப்படி போய் ஆள வேண்டும்? முதல் பிறவி அத்திபுரம் நாட்டிலே மதனதர்க்கராஜனுக்கும்
மகளாக பார்வதியாக நீ பிறந்து அந்த தர்க்கனுடைய கோட்டை அழியாடி அம்மா உன்னால் தர்க்கங்கோட்டை அழிக்கும். இரண்டாவது பிறவியாகவே இரண்டாவது பிறவி பேட்டியாக நீ பிறந்து பிணமுஞ்சோறும் தின்பாய். இரண்டாவது மூன்றாவது பிறவியாகவே கிரைதாயகம் திரைதாயகம் துவரதாயகம் கலியுகம் அல்லவா, அந்த கலிய குறை அடக்குவதற்காக வேண்டி நீ சென்று காளியாக தான் பிறந்து கலிய குடும்பங்களை அடக்கி ஆழ்வாய். அந்த ஆண்டவனாய் பகவான் சாபத்தை கொடுக்க அம்மம் பிறவி பிறத்தாய் என்று ஆண்டவனும் சிவனாரும் ஆதிவரா சத்தியிடமும் பிறவி பிறப்பாய் என்று உனக்கு தான ஆன மாதிரி ஒரு பிள்ளை தந்திருக்கிற, அழகா ஒரு பிள்ளை தந்திருக்கிற, அந்த பிள்ளை உனக்கு போதாதா? அந்த பிள்ளைகளை ஆபத்துக்கு உதவவில்லை சுவாமி. என்னம்மா சொல்கிறாய்? அந்த பிள்ளைகளை எனக்கு ஆபத்துக்கு உதவவில்லை. ஆபத்துக்கு உதகாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதகாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறிந்து ஆளாத பெண்டீரும் குறுமொழி கேட்காத சிசியனும் பாவத்தில் தீராத தீர்த்தமும் தாளம் இல்லாத ஒரு மேளமும் உப்பில்லா பண்டம் போல்தானே. உப்பில்லா பண்டமா இருக்குமே. அதனால அண்டவனே அந்தந்த பிள்ளைகளா எனக்கு வேண்டாம் ஐயா. ஆபத்துக்கு உதகப்பட்டு ஒரு பிள்ளை வேணும் சுவாமி. எனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வரும் தெரியுமா? எனக்கு கணவன் இல்ல கை குழந்தை கடவுளை தரவையா
கேட்டா? அம்மா உமாபதி கேட்டாள் ஆண்டவனிடத்தில். ஆண்டவன் சொல்கிறார், அம்மா அடி அம்மா பார்வதி, நான் தந்த குழந்தை உனக்கு போதாதுன்னு இன்னும் குழந்தை கேட்கிறாய், பரவாயில்லை. ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்வதை கேளம்மா. உனக்கு பிள்ளைதானே வேண்டும்? அம்மா சுவாமி. அம்மா உமையவளே, என்ன 1000 கால் வண்ணம் ஒன்று இருக்கிறவர்களை அசையாத மணிவிளக்கு, தூண்டாத மணிவிளக்கு, சுடர் வெட்டி எரிந்து கொண்டு அசையாத மணிவிளக்கு இருக்குதம்மா. மணிவிளக்கு முன்னாலே மங்கை பார்வதியே, அம்மா பார்வதி உமாபதி, அக்கினி ஆற்றிலே நீராடி ஆதிபராசக்தி ஓயாளுடைய அருளால், என்னுடைய அருளாளவே நீ மணிவிளக்கு முன்னாலே முந்தித்தவம் ஏந்தி, முந்திச்சேலை ஏந்தி, நீ முந்தித்தவம் இருந்தையானால் முக்கனுடைய அருளால் உன்னை கேட்டாயே பிள்ளை, அந்த கனவுல கை குழந்தை கிடைக்கும் அம்மா. அந்த பிள்ளை கிடைக்கும் என்று ஆதிபராசக்தி இடத்தில் ஆண்டவன் சொல்கிறார். அந்த வார்த்தையை காலையில கேட்டாலும் அம்மை பார்வதி பிள்ளை மேல ஆசை இல்லாம இருப்பாளா? பிள்ளை இல்லாம ஆசை இல்லாம இருக்கக்கூடிய ஆளு யாரு? குழந்தை என்பது பெரிய செல்வம் அல்லவா? தேவிட்டாத கனி அல்லவா? இந்த உலகத்திலே எத்தனையோ கனிகள் இருக்கிறது, அந்த கனிக்கெல்லாம் மேலான செல்வம் பிள்ளைக்கனிதான். பிள்ளைக்கனி அல்லவா? அந்த பிள்ளைக்கனி மேல் ஆசை கொண்டு, முதல்ல மேல் ஆசை கொண்டு ஆதிபராசக்தி எங்கே வரா தெரியுமா? வருகிறாமை அக்கினி ஆற்றிலே வந்தால் நீராடினாள். ஆதிபராசக்தி ஆண்டவர் சிவனார் பெருமானை மனதில் நினைத்துக் கொண்டு, சிவனை மனதில் எண்ணிக்கொண்டு, அக்கினி ஆற்றிலே நீராடி அழகாக அம்மை ஆதிபராசக்தி அழகாவே தூய்மாறி முக்கரன் சிவனாரை மனதார் நினைத்துக் கொண்டு, அந்த கடவுளை மனமாக எண்ணிக்கொண்டு, தூண்டாத மணிவிளக்கு முன்னாலே வந்தாலும் மங்கையான பார்வதியா, அந்த அசையாத மணிவிளக்கு அடிவாரத்துக்கு வருகிறோமை மேமுந்தானி எடுத்து முந்தி ஏந்தி அழகா இருக்கிறார் அல்லவா? தம்பி இருக்கிறார் அல்லவா? முந்தி ஏந்தி இருக்கின்ற போது, இருக்கின்ற வேளையில் முக்கனாருடைய அருளால் என்ன தெரியுமா? அந்த தூண்டாத மணிவிளக்கையே, தூண்டாத மணிவிளக்கையே, சிவனாரும் தூங்கினாரே, மணிவிளக்கையே, தேடி வருகின்றாள் தன்ன
குழந்தையானது முண்டமாக இருப்பதை கண்டால் முக்கனியான பார்வதியா பார்வதி கண்டு என்ன செய்யறாளாமை சுவாமி இறைவா இங்க தந்ததோடு பிள்ளை எல்லாம் காலும் இல்ல கையும் இல்ல கண்ணும் இல்ல மூக்கும் இல்ல வாயு வயிறு ஒண்ணும் இல்லையே எதாவது எங்க இருக்குமா சுத்தமா இல்லையா முழு முழு முண்டமா உருளுது முள்ளி மாதிரில உருளுது இது அம்மா என்று அழைக்குமா அப்பா என்று அழைக்குமா ஆண்டவ என்ற ஆதிபராசக்தி சொன்ன உடனே ஆண்டவன் பார்த்து அம்மா ஒன்றுக்கும் கவலைப்படார் ஒரு கவலைப்பட வேண்டாம் இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு அழகாக ஒன்று செய்து தருகிறேன் பிள்ளையாக உருவாக்கி தருகிறேன் பிள்ளையாக உருவடித்து தாரேன் உமையவளே பார்வதியை என்று உரைத்து விட்டு அந்த பிரம்மனை வரவழைத்தார் ஆண்டவராகப்பட்டு சிவபெருமான் பிரம்மா வரவழைத்து என்ன சொல்கிறான் இறைவன் அப்பா மகனே பிரம்மா என்ன ஆண்டவா இறைவன் உன்னுடைய கையினால் இந்த 3 முண்டத்தை கையில் எடுத்து ஒரு குழந்தை பெண்ணாகவும் 2 ஆண் குழந்தையாக உருவடித்து தருவார் 3 குழந்தைகளை உருவடிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்ல பிரம்மனிடத்தில் சொன்னால் பிரம்மன் கேட்க செய்யணும் அந்த வார்த்தையை காதிலே கேட்டு பிரம்மனுடைய அருளால் உருவடித்தான் எப்படி உருவடித்தான் ஒரு குழந்தை பெண்ணாகவும் 2 ஆணாகவே உருவடித்தான் 2 ஆணாக உருவடித்து உருவடித்தான் அல்லவா பிரம்மன் பிரம்மனுடைய அருளால் கை வகுந்து கால் வகுந்து கண்மூக்கு செவி கொடுத்து வாய் படைத்தான் வயிறு படைத்தான் வாய்த்ததோடு சிரசு வைத்தான் சிரசு வைக்க சிவபெருமான கிடைக்கனால் பார்த்து ஒரு படித்தான் பிரம்மதேவன் சிவபெருமான் உயிர் கொடுத்தார் சிவனார் பெருமான் இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்த நேரம் குழந்தை எப்படி தெரியுமா எப்படி ஆயிருக்கிறது குழந்தைகள் என்று குழந்தை சேத்தம் போடுதையா குழந்தை சேத்தம் போடுதையா அந்த பேரிட்டு குழந்தைகளை அம்மையும் உமையால் பார்வதியால் கண்டாள் அல்லவா கண்டு என் ஆண்டவன் அயாண்டி சுடலை என் அப்பனாய மாயாண்டு சுடலை ஆண்டவன் என் மாயன் சுடலை மாடன் முண்ட சுவாமி மங்கை வேட்டி அம்மாள் பேர் கொடுத்து அப்படி 3 பேர் கொடுத்த உடனே அம்மையை ஆதிபராசக்தி அந்த குழந்தையை வாரி கையில் எடுத்து வாயோரு முத்தம் விட்டாள் வாயோரு முத்தம் விட்டு கோரி கையில் எடுத்தாள் கொடுங்கையோடு சேர்த்தனைத்து மாறி மாறி முத்தினால் மதுமகத்தை தடவினால் அம்மை அப்படி குழந்தை எடுத்து அழகா அழகா அம்மை உமையை பார்வதியானவள் என்ன
செய்யறாள் அம்மை? ஞானம் பிறக்குகின்ற ஞானப்பால் கொடுத்து ஞானப்பால் கொடுத்து பிள்ளைகளை தங்கவாணிக்க தொட்டிலே அழகா மல்லிகை முல்லை இருவாச்சி பாரிசாதம் சொல்லக்கூடிய மலர்களை விரித்து மலர்களை தூவி பட்டு பீதாமரம் விரித்து அதுக்கு மேலாக சார்ந்து சவாது அத்திரு பிணுகு திரு சவாது பிணுகளை வாசமான திரவியங்களை தொலைத்து அந்த தங்கத்திரு தொட்டிலே அம்மை உமையான பார்வதியால் படுக்க வைத்தார் பிள்ளைகளை. குழந்தைகளுமாயாண்டு சுடலை முண்டன் பேச்சுகளை அழகாக படுக்க வைத்தார். படுக்க வைத்த நேரம் பிள்ளை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறார்கள்? அந்த தங்கத்திரு தொட்டிலே தங்கத்திரு தொட்டிலே தலைவரம் வேட்டி அம்மா மாயாண்டி சுடலை ஐயா மன்னனான முண்ட சாமி தொட்டிலே படுத்திருக்கா மூவாத்தவரதையோ கூடல் பதிகாரன் சொன்ன மகன் சுடலை ஐயா அந்த மாணிக்கு தொட்டிலே மாயாண்டி படுத்திருந்தா என் எருபரத்தி ஈரமென்ன வைபொதிந்து வரத்தி எருபரத்தி பச்சமென்ன மேல்பொதிந்து ஆமா புகழ சங்கடையில இருந்து பிடிப்பிருந்து வேகிறது சந்தன கட்டையில இருந்து சமமருந்து வேகுது மண்டையில தீ பிடித்து மானம் எல்லாம் கிளம்புகிறது மண்டையில தீ பிடித்து மையானத்துல இருந்து மாண்ட பிணம் வேவுது கும்பில தீ பிடித்து கொண்டு விட்டு எறிகிறது பிணவாடி சவவாடி கண்டான் மாயாண்டி மூவாத்தம் கரதீபம் முக்குடல் பதிகாரம் ஆதி சிவலப்பரி மாயாண்டி படுத்திருக்கிறானே சிவலப்பரி மயிலோட மாயாண்டி கண்டானே என் மாயாண்டி படுத்திருக்கின்ற மாயாண்டி சுடலை பேட்டி அம்மா பிள்ளைகளா இருந்து தெய்வ ரகசியம் பேசுகிறான் அம்மா நம்ம தாய்ப்பால் குடித்தா தனக்கு வயிறு நிறையுமா உயிர் அமிர்தம் குடித்தா உடம்பு வளருமா நம்ம போரிடம் போக வேண்டும் நமக்குன்னு என்னத்தையாவது என்னத்தான் நம்ம உடம்பு நம்ம தான் காக்கணும் கொஞ்சம் வாடையாலும் சாப்பிடணுமே ஒரே சைவ சாப்பிட்டா கால்கெல்லாம் உழைஞ்சிட்டு வருதம்மா என் ஆண்டி மாயாண்டி சுடலை மாடல் மனதில் என்னை கொண்டு
தெய்வ ரகசியம் பேசி தொட்டில விட்டு அப்படியே குதித்து பிள்ளையா இருந்தவர்கள் எப்படி வருகிறார்கள்? எப்படி வருகிறார்கள்? விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஒரு மாயா வடிவம் எடுத்து இந்த வானத்துக்கும் பூமியாக வளர்ந்து கொண்ட ஆண்டவர் மாயாண்டி. மாயாண்டி சிவபெருமான் எப்படி வருகிறான்? சும்மா வருகிறானா? எப்படி வருகிறான்? அவன் கட்சி நல்ல வரைஞ்சி கேட்டு கட்சி வரைஞ்சி கேட்டு கரகஜி சுங்கலிட்டு ஒட்டு வச்சு சொல்லடமா உல்லாச நடையலகா பட்டு வச்சு பவனகஜை பாரு ஒரு நீரகஜை தாங்க வச்சு சொல்லடமா அவன் கையெழுவ மணியலகா தலையில் ஒரு உள்ளாவா தாமரக்க மணியலகா 5 மணி வல்லையம்மா அடுக்குதடி கைபிடித்து அவராக சொந்த ஒரு கையில் அடுக்குதடி ஒரு கையில் கால சொந்த ஒரு கையில் கையெழுவா மறுகையில் ஆலை போல அகரி கொண்டு ஆலை போல அகரி கொண்டு ஆளாளி போட்டு வாரா வங்கி கொண்டு குத்துவாரா மணி கூடல பறிப்பாரா மாலையா போடுவாரா ஈரவளா வரகா எடுத்து முடிச்சு போட்டாரே பிச்சி பிச்சி பேரு வச்சோயாண்டி பிரியானோ கரதியும் ஆலயரோட வாசல் தெய்வம் ஆண்டி மாயாண்டி சுடலையா அவன் முட்டங்காரி எலும்பையல்ல முட்டங்காரி எலும்பையல்ல அவன் முருகன்று திம்பேரா கொல்லிய பேய்கள் ஆறுது அப்படியே கொட்டவா பாக்குறது. ஆமா, பேய்களுக்கு அழகா கொடுக்கிறான் மாயாண்டி. இந்த அப்படி உனக்கு கையெலும், இந்த உனக்கு கால் எலும்பு, இந்த உனக்கு முட்டெலும்பு, இந்த உனக்கு மண்டவோடு. இந்த ஆண்டவனும் மாயாண்டி கொடுக்கின்றான் அல்லவா? விடிய ஒரு நேரமாச்சு. ஆமா, பேய்களோட உருவாடி பேய்களுக்கு ராசாலியாக பேர் பெற்றார். என் பேய்களுக்கு ராசாலி பேர் பெற்ற சிவலை பெரிய மாயாண்டி சுடலையா சுடலையா என்று ஏற்றியம்மாள் பாக்குற மாயாண்டி சுடலையும் வையாளத்திலே கொள்ளையிட நமக்கு இந்த பேர் நமக்கு ஆகாது என்று அம்மா இடுகாடு வருகிறா. இறந்த பணத்தை ஏறிட்டு பாக்கா. ஆமா, புதுக்குழி இருக்கும் பிள்ளைக்கு அப்படியே மனித வச்சு அழகு பாக்குறா. அப்படி குழியில இருக்கும் பிணத்தை ஏறிட்டு பார்க்கும் போது அப்படியே பூ அழகா குழியில இருந்து மேல வருது. குழியில இருக்கும் பிணை அப்படியே மேல வருது. அந்த பிணத்தை எடுத்து என்ன செய்யலாமை? பிணத்தை எடுத்தா அம்மாள் மாவு என்றும் மஞ்சள் என்றும் அம்மை பேச்சு அம்மாள் பூ என்றும் புஷ்பம் என்றும் அம்மையே பூவென்று பிள்ளை தின்பால் புஷ்பம் என்று பிள்ளை தின்பால் அப்படி பிள்ளைகளை எல்லாம் தின்று விட்டு பேச்சு அம்மா நினைக்கிறப்பா. ஏ மகனே, அப்பா, ஏ மாயாண்டு, ஏ சிவலபெரி மாயாண்டு, ஏ சிவலபெரி மூவாத்தாம் கரதெய்வம் முப்பது பதிகாரம், ஏ மூவத்தாம் கரதெய்வம். எப்பா விநாயகமே விடும்போது மகனே எப்படி வந்தோமோ அப்படி போயிடும். தாய் தந்தை தெரியாம வரும்போது எப்படி சிரிப்பா வந்தோமோ அத மாதிரி சிரிச்ச முகத்தோடு தொட்டில் அத மாதிரி சிரிச்ச முகமா நம்ம தாயாருக்கு தெரியாம தகப்பனுக்கு தெரியாம போயிடணும். மாணிக்க தொட்டில் படுக்கணும். அப்பா, என்ன மிஞ்சின பெருங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மாயாண்டி சுடலை எப்படி வரான் தெரியுமா? எப்படி வருகிறான்? கண்ணெல்லாம் பூஞ்சாம்பல் கடவாயெல்லாம் ரத்தத்தோடு வருகிறான். கண்ணெல்லாம் பூஞ்சாம்பல் பூஞ்சா